நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா புஷ்பா 2 திரைப்படத்தைக்கான திரையரங்கில் வந்து ரசிகர்கள் வந்து குறைந்த அளவு வந்து சற்று ஓய்ந்திருக்காங்க தான் நம்ம சொல்லி ஆகணும். வசூலிலுமே வந்து சற்று ஓய்ந்த புஷ்பா 2 திரைப்படம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும். வசூல் மற்றும் ரசிகர்கள் வந்து வர்றதுக்கு வந்து புஷ்பா 2 திரைப்படத்துக்கு வந்து தற்போதைய திரையரங்கில் வந்து குறைஞ்சிருக்காங்க. ஏன்னா புது திரைப்படங்கள் வந்து புதுசாக வந்து திரையரங்கில் வர இருக்க காரணத்தினால வந்து புஷ்பா 2 திரைப்படத்துக்கு வந்து தற்போதைக்கு ஷோக்கள் வந்து குறைக்கப்பட்டு ஆட்கள் வந்து குறைவாக வர தொடங்கியிருக்காங்க. என்னதான் குறைவாக வந்தாலுமே வந்து அவங்களுக்கு வேண்டிய வசூலை வந்து அவங்க எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 500 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட புஷ்பா 2 திரைப்படம் வந்து 1600 கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்கதா வந்து படக்குழு வந்து அறிவிச்சிருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. சுகுமார் இயக்கத்தில் புஷ்பா 1ஆம் பாகம் வந்து 2021ஆம் ஆண்டு வந்து வெளியாயிருந்துங்க. வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்ட திரைப்படமாக அமைஞ்சிருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும். அதனைத் தொடர்ந்து புஷ்பா 2 திரைப்படம் வந்து 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி வெளியாயிருந்துங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 20 நிமிடம் வந்து திரைப்படத்தோட டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படத்தோட டியூரேஷன் வந்து சற்றுக்கு வந்து கொஞ்சம் குறைச்சிருந்தால் நல்லபடியாக இருந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோடைய அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா மற்றும் ஃபகத் ஃபாசில் இவங்க 3 பேரோட நடிப்புமே வந்து ஒரு அல்டிமேட் லெவலில் இருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும். இந்த படத்தோட முதுகெலும்பு பார்த்தீங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத்தோடைய இசையமைப்பு தாங்க நம்ம சொல்லி ஆகணும். இந்த திரைப்படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கு வந்து இந்த திரைப்படத்துக்காக நடிக்கிறதுக்கு 300 கோடி ரூபாய் சம்பளமும், ராஷ்மிகா மந்தனாவுக்கு வந்து 10 கோடி ரூபாயும், ஃபகத் ஃபாசிலுக்கு வந்து 8 கோடி ரூபாயும், ஸ்ரீலீலா வந்து 5 மினிட்ஸ் சாங்க்காக வந்து 2 கோடி ரூபாயும் பெற்றதாக வந்து சொல்லியிருக்காங்க. தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா 500 கோடி பட்ஜெட்டில் வந்து 350 கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு சம்பளமே வந்து ஆயிருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். புஷ்பா 2 திரைப்படம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, புஷ்பா 2 திரைப்படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாக வந்து அந்த செம்மரத்தை கடத்துகிற கான்செப்டில் வந்து அந்த படத்தை வந்து எடுத்து வடிவமைச்சிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அதே ரிசல்ட்டை வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொடுத்துருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க ஃபேமிலி சென்டிமெண்ட்டு ஃபேமிலி காரியத்துக்காக வந்து அந்த படத்தை வந்து மூவ் பண்ணனால அந்த படம் வந்து ஒரு சின்னதாக வந்து லேகாக இருக்குன்னாங்க நம்ம சொல்லியாங்க. அந்த படத்தை வந்து கொஞ்சமாக வந்து மாற்றிருக்கலாங்க. அதாவது ஃபகத் ஃபாசில் இருந்தது வரைக்குமே வந்து அந்த படம் வந்து சூப்பராக எடுக்கப்பட்டிருக்காங்க. ஃபகத் ஃபாசில் வந்து எப்போ வந்து அந்த செம்மரக்கட்டையிலேருந்து அவர் எரிஞ்சு சாகிற மாதிரிப்பட்ட கான்செப்டை கொடுத்து அடுத்த காயின் வந்து எப்போ மூவ் பண்ணாங்களோ அந்த மூவ் பண்ணலேருந்து அந்த திரைப்படம் வந்து ரொம்பவுமே வந்து ஸ்லோவாக மூமெண்ட் வந்து பெரிய லெவலுக்கு வந்து கொடுக்கலந்தாங்க நம்ம சொல்லியாங்க. ஃபேமிலி சென்மெண்ட்டை வந்து அவங்க கொடுத்துட்டு அந்த சாமி தரிசனத்தின் போது ஒரு அடி நடந்திருக்கும். அதோட அந்த சாமி தரிசனத்தின் போது வந்து அந்த ஃபைட்டை கொடுத்துட்டு அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பல தடைகளை தாண்டி புஷ்பா 2 திரைப்படம் வந்து வெளியாகும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுக்காக அல்லு அர்ஜுன் வரும்போது அல்லு அர்ஜுன் வரக்கூடிய அந்த இடத்துல வந்து ரசிகர் மத்தியில் வந்து கூட்ட நெரிசலில் வந்து ஒரு பொண்ணு வந்து உயிரிழந்திருந்தாங்க. அந்த பொண்ணோட பையனுமே வந்து மூளைச்சாவுக்காக வந்து அவங்க வந்து மூளை சாவு இது அடைஞ்சு அவங்களுமே வந்து ஒரு சீரியஸான கண்டிஷனில் இருந்து தற்போதைக்கு வந்து ஞாபகங்கள் வந்து திரும்பி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. தற்போதைக்கு இந்த தடைகள் எல்லாம் தாண்டி அல்லு அர்ஜுன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போய் அதுக்கு பதிலெல்லாம் சொல்லப்பட்டு 2 கோடி ரூபாய் வந்து நஷ்டஈடு கொடுக்கப்படுற மாதிரி சொல்லியிருக்காங்க. படக்குழு வந்து அந்த பொண்ணுக்காக வந்து தற்போதைக்கு வந்து அந்த பொண்ணுங்களுக்குமே வந்து ஆறுதல் சொல்லி தீராத வடுவை வந்து ஏற்படுத்தியிருக்காருங்க அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து. தற்போதைக்கு அல்லு அர்ஜுனுக்குமே வந்து அந்த பொண்ணு உயர்ந்தது மூலம் வந்து அவருக்குமே வந்து பெரிய நிம்மதி பெரிய ஒரு சந்தோஷம் கிடையாதுங்க. படம் அந்த அளவுக்கு வந்து ஹிட் அடித்த நிலையில் வந்து அவங்களுக்குமே வந்து அந்த பெண் இறந்தது வந்து பெரிய சோகத்தை வந்து ஏற்படுத்திட்டு தான் நம்ம சொல்லி ஆகணும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 திரைப்படத்துக்கு வந்து தற்போதைக்கு சற்று ஓயப்பட்ட நிலையில் வந்து திரையரங்கள் வந்து காணப்படுதுங்க. தற்போதைக்கு வசூலிலுமே வந்து கிட்டத்தட்ட வந்து சிறிதளவு வந்து ஓயப்பட்டு 1600 கோடிக்கு மேலே வந்து 1700 கோடிக்கு உள்ளதாங்க தற்போதைக்கு வசூல் சாதனையுமே வந்து புரிஞ்சிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. புஷ்பா 2 திரைப்படத்தை வந்து பார்த்தவங்க புஷ்பா 1 நல்லா இருந்தால் புஷ்பா 2 நல்லா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க.